ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 5. காரிலிருந்து இறங்கிய சுகாசினியின் பார்வை பயத்தோடு அவனை பார்த்தவளைக் கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டான் நிசாந்தன். உன்னை இங்கே விட்டுவிட்டு நானும் என் குட்டிமாவும் ஜாலியாக வீட்டுக்கு போக போகிறோம் என்று சொல்ல, என்ன என திக்கி திணறியவளை கண்டவனுக்கு சிரிப்பை உதட்டுக்குள் மடித்து மறைத்தவன் காரின் முன்பக்கம் கதவை திறந்து ஏறு உள்ளே என்று சொல்ல, வேக வேகமாக முன்பக்கம் ஏறினாள் சுகாசினி. அவள் கண்களில் தெரிந்த சிறு பயமும், எங்கே இங்கேயே விட்டு சென்று விடுவானோ என்ற அச்சமே அந்நேரம் அதிகமாக மேலோங்கி இருந்தது அவளிடம். அவளின் பயம் அவனுக்குள் ஏதோ மனதை பிசைந்தது. இவளை முதல் முறையாக பார்த்தபோது ஒரு பூ மலர்ந்தது போல அழகான சிரிப்பிலும் கலகலவென்ற பேச்சிலும், அங்கே இருப்பவர்கள் எதற்கெடுத்தாலும் அவளை அழைப்பதும், அவர்களுடன் அவளும் சிரிப்புடன் கிண்டலாக வம்பிழுத்து பேசுவதை கண்டவன்தான். ஆனால் அத்தனை இயல்புகளையும் இவள் எங்கே தொலைத்தாள் என்பது அறியவில்லை. இப்ப உள்ள முகத்தில் இனமறியாத பயமும், கண்களில் ஆழ்ந்த சோகமும், இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையும், இனி எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற எண்ணமே அதீதமாக அவளின் செய்கையிலும் உடல் மொழிகளிலும் அவனுக்கு உணர்த்தியது. முன்பக்கம் ஏறி அமர்ந்ததும் காரை ஸ்டார்ட் பண்ணிய நிசாந்தன் சீராக வாகனத்தை செலுத்தினான். அவன் மடியில் அமர்ந்திருந்த ஆதினி தன் அம்மாவை பார்த்ததும் அவளிடம் தாவ, சுகாசினியிடம் குழந்தையை ஒரு கையால் பிடித்து லாவகமாக அவள் மடியில் அமர வைத்தவன், அப்போது அவள் மெய்மொழிகளோ பூசி சிலிர்த்து ஒதுங்கியதை கண்டு உதடுகளை பிடிக்கியவன் திரும்பி எந்தவித பேச்சுகளும் இன்றி காரை தன் இருப்பிடம் நோக்கி செலுத்தினான். ஆதினியோ அம்மாவின் மடி வந்ததும் மீண்டும் ஆழ்துயில் கொள்ள சுகாசினியின் உள்ளம் எதையோ யோசித்து குழம்பியது. சுகாசினியின் மனமோ மீண்டும் இவன் இருக்கும் வீட்டுக்கா என்ற நினைப்பிலே மனம் பதறினாலும், இவன் இருக்கும் இடத்திற்கு செல்வதை காட்டிலும் திசை தெரியாத கொடிய மிருகங்கள் வாழும் வனத்தில் கூட வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணமே அதிகமாக இருந்தது. அவனின் வீட்டில் வாழும் மனிதர்களோ பச்சோந்தியின் இனத்தை விட ஆளுக்கு தகுந்தபடி மாறி நடிக்கும் வேடதாரிகளோடு இத்தனை நாட்கள் இருந்ததே தீயின் ஜுவாலையில் சிக்கி கொண்டு வெளியேற வழியின்றி தவிக்கும் சிறகுடிந்த பறவையாக இருந்தவளுக்கு வரமாக வந்ததுதான் ஆதினி. அவள் ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினால் அதையும் தடுத்து மீண்டும் அந்த சிறைசாலைக்குள் அடைக்க நினைக்கும் நிசாந்தனை கண்டு அதீத வெறுப்பை தந்தது அவளுக்கு. இத்தனை நாட்கள் எங்கே போயிருந்தது இந்த பாசம் அன்பெல்லாம்? ஒரு நொடி நின்று காது கொடுத்து கேட்காதவனும் பேசாதவனுக்கு இன்று குழந்தையை கொஞ்சுவதும், தன்னை மறைமுகமாக மிரட்டி அழைத்து செல்வதையும் கண்டு தன் கணவனின் மேல் வெறுப்பு இன்னும் அதிகமாயிற்று சுகாசினிக்கு. அவளின் பல குழப்பங்களுக்கும் சஞ்சலங்களும் நிறைந்திருக்க, தன் கணவன் எதற்கு இப்ப அழைத்து செல்கிறான் என்பதை கேட்டுவிட வேண்டும் என்று அவன் பக்கம் திரும்பினாள் சுகாசினி. அவனோ ஸ்டேரிங்கை இறுக பற்றியபடி முகத்தில் கடுமை கலந்த இறுக்கமாக இருக்க, அவனின் யோசிப்பு மனைவியின் இந்நிலையில் தள்ளி இருந்ததற்காக தானும் ஒரு காரணம் என்பதை அறியாமலேயே காரை ஓட்டினான் நிசாந்தன். அவனின் முகத்தை திரும்பி திரும்பி பார்க்கும் சுகாசினியின் செய்கையை கண்டவன், என்ன சுகாசினி, ஏதாவது கேட்கணுமா என்று கேட்டான். இல்லை என்று பேச்சு தடுமாற அதை கண்டவன், என்ன இல்லை, இன்று வரை நடந்தது எதுவும் நடக்கவில்லை என்கிறாயா? இல்லை, இனிமேல் இது மாதிரி
நடக்காது என்று சொல்கிறாயா என்று அவன் கேட்ட குரலில் சுகாசினியின் உள்ளமோ பனிக்குளிராக உறைந்தது. உன்னிடம் இத்தனை நாளா என்ன நடந்தது, நீ ஏன் இந்த முடிவை எடுத்தாய் என்று எல்லாம் கேட்கப் போவதில்லை. ஆனால் இதை இனி நடக்காமல் இருக்க என்னால் ஆனதை கண்டிப்பாக செய்வேன். அந்த உறுதியை உனக்கு தருகிறேன். ஆனால் இன்றைய நாளில் என்னை கோர்ட் படி ஏற வைத்தடி, அதற்கான உண்மையான காரணத்தை சொல்வாயா, இல்லை அதை நானே அறிந்து கொள்ள வேண்டுமா? ஆனால் தெரிந்த பின் இனி அதனால் நடக்கும் எந்த நிகழ்வுகளும் உன்னாலேயோ மற்றவர்களாலோ கண்டிப்பாக தடுக்க முடியாது. எத்தனை வேலைகளுக்கிடையே என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்ததுக்குரிய பதிலை நீ கண்டிப்பாக தர வேண்டும், அதை மறக்காதே என்று இறுகிய குரலில் சொல்லியவன், இப்ப கொஞ்ச நேரம் தூங்கு, வீடு வந்ததும் சொல்கிறேன் என்றவன் அதன் பின் பேசவில்லை. ஆனால் அவனின் குரலில் இருக்கும் கடுமையை உணர்ந்தவளுக்கு மனமும் திக்கு திசை அறியாமல் தவித்தது. இத்தனை நாட்கள் இவன் குடும்பத்தோடு போராடி ஓய்த்தது பத்தாது என்று இப்போ இவனோடும் போராட வேண்டுமா என்ற தவிப்பில் சோர்ந்து போனாள் சுகாசினி. ஆனாலும் மனதிற்குள் ஒரு ஆஸ்வாசம் சுகாசினிக்கு. ஏனோ அதை அவள் அறியவில்லை. கணவனின் அருகாமையில் தன்னை தரம் தாழ்த்தும் உறவுகளின் முகமூடியை கண்டு கொள்வானோ என்று யோசித்தாள். நிசாந்தன் பெரிய இண்டஸ்ட்ரியல் வைத்து நடத்தி கொண்டிருக்கும் தொழிலதிபராக இருந்தாலும் சில பல சிறு தொழில்களையும் தொடங்கி வெளிநாட்டில் தன் நிறுவனத்தை நிறுவ முயற்சிகளை தொடங்கியுள்ளான். அதனால் அவனுக்கு வேலை நெருக்கடிகள் அதிகம் இருந்ததால் 24 மணி நேரமும் அவனின் உழைப்பை தொழிலில் கொட்டி கொடுத்து ரோவோ போல் தன்னுடைய செயல்பாட்டை ஒரு குறிக்கோள் ஆக்கி அதன்படியே போய்கொண்டிருந்தவன் வாழ்வில் நுழைந்தவள்தான் சுகாசினி. அவளுடைய வரவும் அவனுக்குள்ளே பெரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை. வில்லேந்திய பார்த்தவனின் குறி பார்த்து எய்யும் அம்பை போல செய்யும் வேலை மட்டுமே குறியாக இருந்தது நிசாந்தனுக்கு. அவன் இவ்வளவு எதற்காக உழைக்கிறான், யாருக்காக உழைக்கிறான் என்ற கேள்வி சில நேரங்களில் சுகாசினிக்கு தோணும் போது, சரி, அவனின் உழைப்பை சுரண்டி தின்னும் கூட்டத்தை நினைக்கும் போது அருவருத்தும் போனான். ஆனால் அவர்களை பற்றி எந்தவித குறையோ சொல்லோ எதுவும் சொல்லவோ கேட்கவோ அவனுக்கு நேரமில்லை. அதை அவனிடம் சொல்லும் தைரியமும் இல்லை சுகாசினிக்கு. ஏனென்றால் அவனுக்கும் அவளுக்குமான பேச்சுக்கள் ரொம்ப குறைவாக இருந்ததால் அதற்கான கால சூழ்நிலையும் இல்லை என்பதை அவளால் உணர முடியவில்லை. இப்படி இருவேறு மனநிலையில் இருவரின் பயணமும் இருக்க, அவனின் கார் வீடு வந்து சேர்ந்த நேரமும் இரவின் நிலவு வானில் மிதந்தது. கார் போர்ட்டிகோவில் நிற்க 1/2 கிலோமீட்டர் கேட்டிலிருந்து ஓட்டி போக வேண்டும். வீட்டை சுற்றி செடி கொடி வகைகள் மரங்கள் சுற்றி நடைபாதையில் வாக்கிங் போகவென்று பதிக்கப்பட்ட சிறு கற்களால் ஆன டைல்ஸ் வகைகள் காலுக்கு இதமளிக்க, விடியலில் நடக்கும்போது வீசும் மெல்லிய மென்காற்றில் மலர்களின் சுகந்தத்தை அனுபவித்தபடி நடப்பது சுகாசினிக்கு பிடித்தாலும் ஏனோ அதை அவளால் செயல்படுத்த முடியவில்லை. சுதந்திரமாக பறந்த பறவையை கூண்டில் அடைத்துவதைப் போல அங்கிருந்த நாட்களில் அவளுக்கு மூச்சு முட்டியதுதான் உண்மை. ஆனால் காலையில் இயற்கையோடு இணைந்து அதை அனுபவித்து ஓடணும் என்பது அங்கே வாழ்ந்த நிசாந்தனுக்கும் இருந்ததில்லை. அவனை பொறுத்தவரை காலையில் எழும்போதே சுறுசுறுப்பாக இருக்க தினமும் அவனுடைய ஜிம்மில் இருக்கும் த்ரெட்மில்லில் ஏறி டைம் வைத்து ஓடுவதுதான் அவனுக்கு சார்ஜ் எடுத்து கொடுக்கும் போல என்று எண்ணிக்கொள்வார். சம்பாதிக்கும் நிசாந்தனை
சார்ஜ் போட்டால் வேலை செய்யும் ரோபோ என்று நினைப்பாள் சுஹாசினி. ஆனாலும் தோட்டத்தில் அனுபவித்து ஓடணும் நினைக்கிற அளவுக்கு அங்கிருக்கும் மற்றவர்களுக்கும் அந்த ஆசை இருந்ததில்லை. பார்க்கும்போது இதெல்லாம் ஆடம்பரத்திற்காகவோ கௌரவத்திற்காகவோ பந்தாவா வெளியே காமித்துக் கொள்வதற்காக மட்டுமே என்பதை அவள் எங்கே அறிந்தாள்? கண் கெட்டதற்கு பின் சூரியன் நமஸ்காரம் பண்ணுவது போல பல இடர்களை அனுபவித்த பின் அறிந்தது தானே அதையெல்லாம். அங்கே தோட்டத்தில் மலரும் மலர்களோ வாடி வதங்கி குப்பையாக கொட்டி கிடக்கும். அதை கட்டி சாமிக்கு போடணும் கூட எவருக்கும் தோன்றுவதில்லை. தோட்டத்திற்காக வைத்திருக்கும் வேலையால் கூட அலட்சியமாக வேர்த்தி எறிவதைக் கண்டு அதை கேட்க போக அவனின் மதிக்காத பேச்சில் உள்ளம் கொதித்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டு கடந்து வந்ததுதான் அவள். தோட்டத்திலேயே இப்படி என்றால் வீட்டிற்குள் எப்படி இருக்கும்? சொல்ல தேவையில்லை என்ற பழைய நினைவுகளோடு நினைத்தபடி காரின் சீட்டில் சாய்ந்தவள் அப்படியே கண்ணயர்ந்தாள் சுஹாசினி. நிசாந்தனோ தன் அருகே தன்னிலை மறந்து துயிலில் ஆழ்ந்தவளையும் அந்நிலையிலும் தன் குழந்தையை அரவணைத்து கொண்டு இருப்பதை கண்டவனுக்கு தனக்குள்ளே ஏதோ எண்ணங்களின் சிந்தனை ஓட்டங்களோடு காரை ஓட்டியவன் வீட்டின் அலங்காரமான இரும்பு கேட்டை வாட்ச்மேன் திறக்க காரை உள்ளே செலுத்தி போர்ச்சுகோவில் நிறுத்தினான். கார் நின்ற அறிகுறி கூட தெரியாமல் உறங்கி கொண்டிருந்தவளை சிறிது நேரம் அவளின் முகத்தை பார்த்து கொண்டு இருந்த நிசாந்தன் எத்தனை நாட்கள் உறங்காமல் தேக்கி வைத்தது இன்று உறங்குவது போல் சிறு நிம்மதியும் சாந்தமும் தவிர்ந்து கிடந்தது சுஹாசினியின் முகத்தில். கார் நின்ற கதவை திறக்காமல் இருந்தவன் அவள் முழிப்பதற்கான அறிகுறி இல்லாமல் இருக்க அவனை மெதுவாக எழுப்பினான். சுஹாசினி என்று இரண்டாம் குரலுக்கே திடுக்கிட்டு விழித்தவள் மலங்க மலங்க விழிக்க கையில் வைத்திருந்த ஆதிரியோ தாயின் அசைவில் தானும் விழித்து சினுங்கினான். அதை கவனித்தவன் அவள் கரங்களில் இருந்து குழந்தையை சற்றென்று வாங்கி கொண்டு அலாதி செல்லும் என தட்டி கொடுத்தவன் வீடு வந்துருச்சு, இறங்கு சுஹாசினி என்றவள் தானும் இறங்கி அவளையும் அழைத்தாள். மீண்டும் இதே வீட்டுக்கா என மனம் மீண்டும் சுணுங்க இறங்கியவள் அதை தன் முகத்திலே காட்டிக்கொண்டே அவனிடம் எரிந்து விழுந்தாள். என்னை இந்த கூட்டுக்குள் சிறை வைக்கத்தானே அழைத்து வந்தீர்களா என்று எரிச்சல் கலந்த குரலை கேட்டவளை கண்டு திரும்பி ஒற்றை பார்வை பார்த்த அவனின் விழிகள் சொன்ன செய்தியில் எதுவும் வாயை திறந்து பேசாமல் முணுமுணுத்து கொண்டே அவனோடு உள்ளே நுழைந்தாள் சுஹாசினி. அங்கே அவனின் குடும்பமே அமர்ந்திருந்தாலும் கால் நிற்கும் சத்தத்தில் திரும்பாமல் அசால்ட்டாக இருந்தவர்கள் காலடி ஓசை நெருங்கும் சத்தத்தில் அப்போதுதான் கவனிப்பது போல திரும்பிய ராஜலட்சுமி அங்கே வரும் நிசாந்தனின் குடும்பத்தை பார்த்து அதிர்ந்து போனாள். மீண்டும் அடுத்த பாகத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.